அதே மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் 20 இருக்கும். ஜெராக்ஸ் எடுத்துக்காங்க. அப்போ வரும் கிளிப்லேருந்து எடுத்துங்க. சரியாதான் வந்துருக்கு. சரியாவெல்லாம் இப்போ சண்டை நடக்குது. ஃபைட்டிங் சரியாவெல்லாம் நடக்குது. பிரசிவாதி नहीं मीटिंग நடக்குதுன்னா அது ஏஎஸ்கேஆருடைய எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ரூம் போயிடணுமா? ఈ పక్కన క్లోజ్ ఆగి எதுவா பேசுறாரு? இந்த படத்தை பார்த்தா என்ன தெரியுது மனிதன்? இஸ்ரேல் தேசம் வடக்க இருந்து அந்த மத்திய வரைக்கும் வருது. அதுக்கு கீழே தென் தேசம் யூதா தேசம். ஆனா அதை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னா தீருன்னு ஒண்ணு இருக்கு, சீரியான்னு ஒண்ணு இருக்கு, அம்மோன் மோவாப்னு ரெண்டும் கிழக்க இருக்கு, ஏதோம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம பார்த்தோம்னா எல்லா திசைகளிலும் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் அகெயின்ஸ்டா ஏசாவின் வம்சம் இருக்கு. இன்னைக்கும் அப்படியே தானே இருக்கா? இருக்கா இல்லையா? நீங்க எடுங்க. Dia kata dia orang, nah dia. Ini baik ni kan, Israel ni. Israel budaya nanda. ஒரு நிமிஷம் நீங்கள் அதே இடத்துல நம்ம படித்து பார்த்து இல்லை. எத்தனாவது முடிச்சாங்க? அப்போ 5வது சொல்லுங்க. இதில் போகுது சுற்றி என்ன வேறு பேர் வரும். இது வந்து சரி மற்ற பேர்
என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம் பாருங்க, ஆங்கில பார்க்குறேன். இப்படி என்னென்ன கட்டி இருக்குன்னு அந்த இதை பார்க்குறாங்க. ஆமாம் எடுத்து பார்க்க அந்த திசை பார்க்குறேன். அது அந்த இதில் போடணும். ஆமோத்துலேயோ ஆப்பிரிக்காது ஆமத்தில் மட்டும் முதல்ல இது பண்ணுறேன். கண்டிப்பா இருக்கும். உபவாசத்துல மேலும் தீர்வினுடைய 3 பாதங்கள் என்ன? 4 பாதங்கள். அது இல்ல அங்கிள், நீங்க என்ன தேடுறீங்க எங்களுக்கு அது சொல்லுங்க. நாங்க இந்த ஊர்ல முதல் 4 இதை சொல்லுவாரு. அது பேரு சொல்லுவாங்க. அது கட்டி அது என்ன கட்டின்னு சொல்றாங்க. அங்க இருந்து எடுத்துருவோம். வாங்க ஜெயக்கனி வாங்க. என்ன இன்னைக்கு சாயந்தரம் தான் பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி மறந்துட்டேன். மீத அந்த 4 இடங்களையும் சொல்லி பெற மீதி 4 இடங்களையும் சொல்லுவாரு. சரி, அதை விட்டுரும், பிற பார்ப்போம். இல்ல அப்படி சரி, அது பாருங்க. அதில் ஒவ்வொரு பட்டணத்தை பற்றியும் போட்டிருக்கிறத பார்த்தோம்னா அதில் இருக்கும். இப்போ அதை காத் பட்டணத்திலே அறிவியாதீங்கள். காத் பட்டணம் எங்க உள்ளது? பெலிஸ்தியால உள்ளது. அங்கதான் யாரு இருக்கிறார்? கோலியத். காத் பட்டணத்தான். சரி, அதிலே அறிவியாதீங்கள். ஏன்? இந்த மீகாவனுடைய ஊரான மெரோசாங்கிறது அந்த காத் பட்டணத்துக்கு பக்கத்துல இருக்குது. நீங்க இப்போ தாளமுத்து நகர்னா அது தனி ஊரா அல்லது தூத்துக்குடியில ஒரு பகுதியா? தூத்துக்குடியில ஒரு பகுதி. மேலவிட்டான் அது கார்பரேஷன்ல ஒரு போர்ஷன் வச்சுக்கணும். அப்போ இந்த காத் பட்டணம் பெரிய பட்டணம், மொரேஷா ஊருங்கிறது ஒரு ஸ்மால் போர்ஷன். அப்போ இவன் எங்க இருந்து வந்தவன்னா ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இருந்து வந்தவன் இந்த மீகா. அந்த மீகா வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் யூதாவுக்கு விரோதமாகவும் அவன் என்ன செய்யறான்? தீர்க்க தரிசனம். ஆமோஸ் எப்படி அவன் தெக்கோவா ஊர்ல இருந்துட்டு அவன் பெத்தேலுக்கு வந்து எருசலேமுக்கு விரோதமா சமாரியாவுக்கு விரோதமா அவன் தீர்க்க தரிசனம் சொன்னானோ, அதே மாதிரி இவனும் இந்த 2 ஊர்களுக்கு எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் அகெயின்ஸ்டா அவன் சொல்றான். பார்த்தோம்னா அதுல என்ன? காத் பட்டணத்திலே அறிவியாதீங்கள், அளவே வேண்டாம். பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு. பெத் அப்ரான்னா என்ன அர்த்தம்? பெத்னா பெத்தேல். பெத் பெத் ஏல், அது 2 பிரிச்சா. பெத்னா வீடு, ஏல்னா தேவன். அப்போ பெத்தேல்னா தேவனின் வீடு. அப்ப அந்த மாதிரி இங்க பெத் அப்ரான்னா
அதே மாதிரி பெத்தானியா அப்படின்னா அது திராட்சைப்பழ அத்திப்பழங்களின் வீடு அப்படின்னு. அதனால இந்த இதுல பெத் அப்ரானா புழுதியில் உள்ள வீடு. பெத் அப்ரானா புழுதியில் உள்ள வீடு. அதனால தான் அவன் சொல்றான் புழுதியிலே இருன்னு. பெத் அப்ராவிலே புழுதியில் புரளு, ஏன்னா உன்னை தாழ்த்து, பாவம் பெரியது அப்படின்னு. அந்த சாப்பீரிலே குடியிருக்கிறவளே வெட்கத்துடனே அம்மனமாய் அப்பாலே போ. சாயனாலில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை. அது ஜயன்னு சொல்லு. பெத் ஏசேல் புலம்பல். அப்போ அந்த பெத் ஏசேல்ங்கிறது என்னதான் இருக்கும்? ஏதோ ஒரு வீட்டை குறிக்கும். அது ஏசேல்னா என்னன்னா அருகில் உள்ள, நியர்பை, ஹவுஸ் நியர்பை அப்படின்ற ஒரு அர்த்தம். பெத் ஏசேனில் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கு. பக்கத்து ஊர்ல இருந்து உங்களுக்கு அவன் புலம்புனாலும் அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்காது. மாரோத்தில் குடியிருக்கிறவன் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தான், ஆனாலும் தீமை கர்த்தரிடத்தில் இருந்து எருசலேமின் வாசல்கள் வரைக்கும் வந்தது. லாகீசில் குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை ரதத்தில் பூட்டு, நீயே சீயோனின் குமாரத்தின் பாவத்துக்கு காரணே, உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது. லாகீஸ், அதை பற்றி என்ன தெரியும்? அந்த பட்டணம் தான் சாலமோனும் சரி பின்னாடியும் குதிரைகளின் பட்டணமா இருந்தது. அங்க உள்ளவங்களுக்கு வேலையே குதிரையை வளர்க்குறதும் அதை ப்ரீட் பண்றதும் அதை ராஜாக்களுடைய சேனைகளுக்கு கொடுக்கறதும் ரதங்கள்ல அயல் லாகிஸ் இட்ஸ் a city of horses. அதான் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாங்க, நீ அந்த லாகிஸ்ல இருக்க, நீ வேகமா போற குதிரைகள்ல மாட்டி தப்பிச்சு போ. ஆகையால் மொர்ஷேத் காத், அது என்னன்னு சொல்லுங்க. மொர்ஷேத் காத் இப்போ சில ஊர்களுக்கு பெயர் போடும்போது கே நத்தம் அப்படின்னு போடுறாங்க. அப்ப அந்த கே நத்தம்னு போட்டா என்ன அர்த்தம்? கோயில்பட்டிக்கு பக்கத்துல உள்ள நத்தம். கே கைலாசபுரம் அந்த மாதிரி நிறைய இருக்கு கேளு. அப்படி அப்ப இவன் இங்க என்ன மொர்ஷேத் காத்துன்னா என்ன அர்த்தம்? காத் பட்டணத்திற்கு அருகில் உள்ள மிகால சொல்லி. ஆகையால் மொர்ஷேத் காத்தின் இடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய். அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய், அது என்னன்னே தெரியல. அக்சீபின் வீடுகள்னா யாராவது கண்டுபிடிச்சா பிறகு சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கிறோம். மரேஷாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வர பண்ணுவேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அதுக்கு இன்னொருத்தர் வருவாங்க, அது சுதந்திரம், அதை எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு ஜாதி வரும். ஒரு கான்கர், ஒரு ஜெயம் கொள்ளுகிறவனை அனுப்புவேன். அவன் உன் தேசத்தை ஜெயித்து எடுத்துக் கொள்வான். அதாவது அடிமையாய் போவா என்றுதான். ஆகையால் உனக்கு இருக்கிறதை கொடுத்து ராஜாக்களுக்கு அபத்தமாய். மரேஷாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை
வரப்பண்ணுவேன். ஏற்கனவே அவங்க யாருக்கு அடிமையாக இருக்காங்க? அசீரியனுக்கு இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்? இன்னொரு சுதந்திரவாளினா பாபிலோனியனை வர சொல்லுவேன் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு சிறையிருப்பின் மேல் சிறையிருப்பு அந்த மரேஷாவின் குடிகளுக்கு சொல்லப்படுது. அவை இஸ்ரவேலின் மகிமையாகிய அத்துல்லாம் மட்டும் வரும். அத்துல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அத்துல்லாம்? கெபி. அத்துல்லாம் கெபி எதற்கு? தாவீது கனெக்ஷன் கரெக்ட். என்ன கனெக்ஷன்? அதெல்லாம் கெபில ஒளிஞ்சிருக்கானா இல்ல அந்த கிணத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போகும்போது இவன் அதெல்லாம் கெபில அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது அந்த அத்துல்லாம் கெபில போய் என்ன செய்யிட்டான்? அடைக்கலமாயிட்டான். இஸ்ரேலில் உள்ள எல்லாவனும் இப்போ நீங்களும் அந்த அத்துல்லாம் கெபிக்கு தான் அடைக்கலத்துக்காக ஓடுவீர்கள் அப்படின்னு. தாவீது எங்க போய் ஒளிஞ்சானோ அதே இடத்துக்கு தான் நீங்களும் போய் ஒளிய பார்ப்பீர்கள். உங்களை துரத்துவாங்க. அதான் அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அத்துல்லாம் மட்டும் வருவான். யாரு? பாபிலோன். உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள். கழுகை போல முழு மொட்டையாயிரு. அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். ஏன் பெற்றோருக்கு மொட்டை போட சொல்றான்? துக்கம். அவங்களுக்கு துக்கம் வந்துட்டு, அதனால அவன் உன் துக்கத்தை நிவர்த்தி செய்ய மொட்டை போடு. எல்லா ஜனங்களுக்கும் நீ துக்கப்படுறது. வஸ்திரங்களை கிழிக்கிறாங்க. அது எதுக்கு? எனக்கு ஒரு மேன்மைன்னா எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு. நான் துக்கப்படுறேன்றது தெரியட்டும். தாவீது அப்னேர் இறந்தப்போ ஓங்கி ஓங்கி கத்தி சத்தம் போட்டு அழுவான். எதுக்குன்னா எல்லா ஜனங்களும் இது ராஜாவினால் வந்ததில்லைன்னு விலகிடட்டும். அப்படின்னா ரெண்டாம் அதிகாரத்துல அப்படின்னா அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து. அப்போ இது யாரை குறிக்கும்? யாருன்னா இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் அவங்க ராஜாக்கள் யெரொபெயாம் 2 காலத்துல ரொம்ப செழிப்பா இருந்தவங்க. அவன் என்ன செய்திருக்கான்னா இதான் செய்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி. அப்போ ஒரு காரியம் அவன் மனசுல இருக்கு. ராத்திரி படுக்கையில படுத்து பிளான் பண்றான். எப்படி இவங்கிட்ட இருந்து பறிக்கலாம், எப்படி இவனை ஒன்றும் இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு அவன் ராத்திரி பூராவும் பிளான் பண்ணி காலையில எழும்பின உடனே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுறான். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. என்னன்னா தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியால் ராஜாக்கள் தான், பிரபுக்கள் தான். அவங்க தான் என்ன செய்யறாங்க? எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கு வாங்கும்படி பதரை விற்கிறாங்க.
வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. இதுக்கு நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும். நாகூர் தோட்டத்தில் கரெக்ட் தான். யார் அந்த ராஜா? ஆஹா. அவன் தான் என்ன செய்தான்? நாபோத்து மேல 2 பொய் சாட்சிய உபவாசம்னு கூறி 2 பொய் சாட்சியை நிப்பாட்டி அவனை கல்லெறிஞ்சு கொண்டுட்டு ஏசபேல் சொல்லுவா, உனக்கு விற்க மாட்டேன்னா இல்லை, அது உனக்கு சொந்தமாயிட்டு போய் எடுத்துக்கோ. இவன் அங்க போவான். போனா அங்க ஒரு ஆள் நிற்பான். யாரு? எலியா. இவன் அங்க நிலத்துல ஆக்கிரமித்து எப்படி இருக்கு, எந்த இடம் என்னன்னு ஐயா பாக்குறது போறாரு. அங்க ஒருத்தன் நிற்கான், எலியா. அவன் பார்த்த உடனே சொல்லுவான், இந்த நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் ரக்கின இதே இடத்துல உன் ரத்தத்தையும் நாய்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கும் செய்யப்படும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். how we deal with other people. நான் எப்படி டீல் பண்றேனோ அதே மாதிரி தான் எனக்கும் டீல் பண்ணப்படும். ஆகையால ஆண்டவர் நீதி உள்ளவர். ஆகையால நான் பயப்படணும். நான் இப்படி பேசினேன்னா என்னை பற்றியும் பேசுவாங்க. நான் இப்படி செய்தேன்னா அவன் பொருளை எடுத்தேன்னா என் பொருளும் பறி போகும் அப்படின்னு நாம கேர்ஃபுல்லாக இருந்து நாம வாழணும். அதான் போடும். வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. ஆகையால் கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன். அதினின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள். நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை, அது தீமையான காரியம். மேட்டிமையாய் நடக்க முடியாது. அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம். நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார். என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார். புலம்புகிறான். எப்படி எனக்கு இருந்ததெல்லாம் தொடச்சு போட்ட மாதிரி கொண்டு போயிட்டாரே புலம்புகிறான். ஒன்றும் செய்ய முடியாது. When God acts, you can only move. அதனால தான் அவர் செயல்படும் முன்னால அவரை பார்த்துக்கணும். உப்பு பாலவனும் என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார். நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தார் என்று துயரமாய் புலம்புவார். என் வயலை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்துருக்காரு. பீகார்ல ஜெம்ஸ்ல ஒரு ஊழியக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்துருக்கான். அவன் அந்த ஸ்கூட்டர்ல போய் தான் வீட்டு முன்னால நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் வந்திருக்கான். வெளியே வந்து பார்த்தா ஸ்கூட்டரை காணும். ஸ்கூட்டரை காணும்னா அந்த தெருவிலேயே ஸ்கூட்டர் ஓடுது. இவன் ஸ்கூட்டர் என் வீட்டு முன்னாலே ஒருத்தன் ஓடிட்டு போறான். எப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணானா, அவன் சொன்னானா, பேசாம இருடா, அவன் ஸ்கூட்டர் தானடா போச்சு, உன் கழுத்தை வெட்டி அவன் அந்த ஸ்கூட்டரை கொண்டு போயிருந்தா என்னடா அவன் வாயை பொத்திக்கிட்டு போன்ட்டான். அதான் பீகார். அப்படிதான் இங்கேயும் என்ன செய்திருக்கிறது. நான் கழுத்தை நீக்க மாட்டீர்கள், நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை, அது தீமையான காலம். அந்நாளில் உங்கள் பெயரில் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம். நம்ம ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார்.
என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்ட. மனசு ஆறாது. நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். கர்த்தரின் சபையின் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். யார் அளந்து கொடுத்தா? இஸ்ரேல் 12 கோத்திரங்களுக்கும் யார் கானான பகிர்ந்து கொடுத்தா? யோசுவா. அவன் உனக்கு இன்னைக்கு இல்லை. ஏன்? அவன் ஒரு விசுவாச வீரன். என்ன செய்தான்? அவன் என்ன செய்தான்? சூரியனை பார்த்து நில்லுன்னா, நீ எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, இருக்கிற இடத்திலேயே நில்லுன்னா. நமக்கு சொல்ல தைரியம் வருமா? அந்த விசுவாசம் இருக்குமா? இருக்கு. சந்திரனே, நீ 1000 மேலும், நீ கிபியாவின் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்படியே நடந்தது. அதான் பைபிள் போட்டு, இப்படி ஒரு மனுஷனின் சொல் கேட்டது, முன்னும் நடக்கவில்லை, பின்னும் நடக்கும். மோசே எவ்வளவோ செய்தான், ஆனா அவன் டைரக்டா ஒரு நாளும் கமெண்ட் பண்ணவே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், தண்ணி வரணும் கர்மலையிலிருந்து. யோசுவாவா இருந்தா தண்ணி வரட்டும் இருந்துன்னு சொல்லியிருப்பான். அப்போ அவனுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் இருக்கு. அந்த மாதிரி விசுவாசிகள் உங்ககிட்ட இல்லையே. அதான் சொல்றாரு, கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். விசுவாசியிடம் நியாயமாய் நடக்கிறவரிடம் உங்க சபையில இருக்க மாட்டாங்க, மூப்பர்கள் இருக்க மாட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பாயாக என்கிறார்கள். அந்த ஒரு பெத்தேல்ல அமர்த்தியான ஒருத்தன் ஆமோஸ் கிட்ட பார்த்து, ஆமோஸை பார்த்து என்ன சொல்லுவான்? நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், உன் ஊருக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அப்பம் சாப்பிடு போ, இங்க வேண்டாம். அவ அப்படி சொன்னதுனால அவனுக்கு என்ன நடக்கும்னு ஆமோஸ் சொல்லுவான். பாவமா இருக்கும். இது நிமித்தம் உன் பெஞ்சாதி வேசி ஆவாள். ஏன்னா வேசி ஆவாள்னா நம்ம நினைக்க, ஒரு வார் வரும்போது அந்த வார்ல வர்ற சோல்ஜர்ஸ் கண்டபடி விமனை ரேப் பண்ணுவாங்க. இங்க அமெரிக்காவில் உள்ளவர்களும் வியட்நாமிலையும் ஜப்பான்லேயும் நடந்த காரியங்கள் இந்த வேர்ல்டு வார் டைம். அதனால அந்த மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கான். நடந்து தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்கார். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? அப்போ இது நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யுமே, நீ ஏன் உனக்கு நன்மை இல்லைன்னு சொல்ற? அப்போ உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். நீ செம்மையாய் நடக்கிறியா? உன் வழி செம்மையா இருக்கா? உன் கையில சுத்தம் இருக்குதா? ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? அதுதான் நான் இன்னைக்கு பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஏதாவது செய்து ஆண்டவர் என்கிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிச்சாருன்னா நான் எல்லாத்தையும் இழந்து போவேன். தொடர்ச்சி போட்ட மாதிரி என்னுடைய எல்லாத்தையும் அவர் எடுத்து போடுவார். அப்போ நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுடைய நல்வாழ்வையும் அவர் அழித்து போடுவார். என்ன செய்வேன்னு நாம் பயப்படணும். பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் என் 2 எத்தனை
என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்துருவை போல் எழும்பினார்கள். யாருக்கு சத்துருவாக எழும்பினார்கள்? தேவனுக்கு விரோதமாக சத்துருக்களாய் எழும்பினார்கள். அப்போ அவங்க என்ன செய்தாங்க? நியாயப்பிரமாணத்தை ஒதுக்கிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகினாங்க, விக்கிரக வணக்கம் செய்தாங்க, 10 கற்பனைகளை கடைபிடிக்கவே இல்லை. யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேல் அங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். இதே காரியத்தை ஆசாரியர்கள் செய்த ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த அடைக்கல பட்டணங்கள்னு 6 பட்டணங்கள் யூதாவிலையும் எருசலேம்லையும் யூதாவிலையும் இஸ்ரவேல்லையும் இருந்தது. குற்றம் செய்தவன் தப்பிக்கிறதுக்காக அதுக்குள்ள என்ன செய்யலாம்? ஓடலாம். அந்த பட்டணத்துக்குள்ள ஆயுதங்கள் கொண்டு போகக்கூடாது, ஆசாரியன் மட்டும்தான் போகலாம். அப்போ இந்த ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க? உள்ள வந்தவனை கொள்ளடிச்சுக்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து திருடிடுறாங்க, அவங்க வெளியே வந்துடுறாங்க. இவன் வெளியே வர முடியாது. வெளியே வந்தா என்ன ஆச்சு? ஸ்டான்லிக்கு நல்லா தெரியும். கோர்ட்டில் ஜாமீனில் வெளியே வந்தான்னா அவ்வளோதான், அவனை அங்கேயே கோர்ட்லேயே போட்டு தீர்த்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆசாரியர்கள் இவன்ட்ட பிடிங்கன்னா, இவன் போதும் இதோட வெளியே போகிறான்னு வந்தான்னா வெளியே காத்திருப்பான் ஆசாரியர். அவனை அந்த மாதிரி செய்கிறதுனால தான் தெரிஞ்சு. எந்த வசனம்? 9. ஆமாம். அவருடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடி அவருடைய சௌக்கியமான வீடுகளில் இருந்து துரத்தி விட்டீர்கள். அவருடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். நான் இந்த வார்த்தையை தான் யோசித்து பார்த்தேன். குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை, அவர்களுடைய அலங்காரத்தைன்னு சொல்லல, அவருடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை. அப்ப அது என்ன அலங்காரம்? என் அலங்காரம். தேவன் பிள்ளைகளுக்கு என்ன அலங்காரத்தை கொடுத்திருக்கிறார்? என்ன மனிதன்? இன்னசென்ட். கபடம் இல்லாத ஒரு, பெரியவங்களுக்கும் கபடம் இல்லாம இருந்திருக்கீங்க. இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலர். அது சின்ன பிள்ளைகளுக்கு. அப்போ என் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளுக்குள்ள என்ன அலங்காரம்னா அது பரிசுத்தம் தான். ஹோலினஸ், பரிசுத்த அலங்காரத்தோடு. அப்போ அந்த பிள்ளைகள் அவங்க பரிசுத்தமா இல்லைன்னா சாத்தானுடைய பிள்ளைகளை போல அயோக்கியமானதை எல்லாத்தையும் துணிஞ்சி செய்வாங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்து கொண்டீர்கள். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படும். அந்த நாசம் மிகவும் கொடியதாய். அப்ப நாம இந்த இதை வாசிக்கும் போது நான் என்ன யோசிக்கணும்னா, இது உங்களை தீட்டுப்பட்டது அப்படின்னு. இந்த தூத்துக்குடியில் போலீஸ்காரங்க ஒரு ஜபக்கூட்டம் மாதிரி நடத்துகிறாங்க. அதில் ஒருத்தி சொன்னாலாம், சம்பளத்தை தவிர ஏதாவது கொண்டாந்தின்னா
உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். லஞ்சம் இது ஒன்றும் கொண்டு வர இல்லாது. ஏன்னா அந்த அநியாயமாய் வந்த பொருளை வீட்டுக்குள்ளே கொண்டாந்தா அது சாபத்தீடான ஆகான் சாபத்தீடானதை கொண்டாந்தான். என்ன ஆச்சு? அவன் குடும்பமே என்ன ஆச்சு? கல்லெறி உண்டு பெரியதான் செத்து போனாங்க. அப்போ இங்கே அவங்க சொல்கிறாங்க என்னன்னா, நீ அந்த மாதிரி இருந்தீன்னா உனக்கு வம்பு தான். ஆகையால இது நீங்கள் இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும். ஒண்ணுமில்லை. அது சேன் ஜெபத்துல ஒன்று சொல்லுவார். அது இன்கம் டேக்ஸில் அவர் கிளார்க்காக கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே எல்லாம் பியூன் தான் செய்வானா, ஆஃபீஸருக்கு ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த பியூனுக்கு ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஷேர்னு தெரியும். இவர் காஃபி குடிக்க போயிட்டு வந்து பார்த்தா ராயலில் கட்டுக்கிட்டா நோட்டு. உடனே அவனை கூப்பிட்டாரான். மரியாதையாக எடுத்துட்டு சொல்லுவார். ஆஃபீஸில் அதை சர்வ சாதாரணமாக நினைக்கிறாங்க. தங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷன் கிடைச்ச மாதிரி நினைச்சிருக்காங்க. இவர் ஆண்டவருக்கு பயந்ததுனால இது என்னை தீட்டுப்படுத்தும், என் குடும்பத்தை நாசமாக்கும் பயந்ததுனால இவர் என்ன செய்தார்? எழுதிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்மளும் ஏதாவது அநியாயமாய் சம்பாதித்த பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அது வீட்டுக்கு சாபம். அந்த சாபம் என் பிள்ளைகளை தான் தான். அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தோல்வியாக முடியுது, அவங்க நினைச்சது நடக்கலைன்னா அப்போ ஏன் பாவம் என் பிள்ளைய பாழாக்குதான்னு நாமே இருக்கணும். யோபில் 19:21 ஞாபகம் இல்லை. அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். 21 யோபு. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு வலிக்கப்படுகிறார். 21:19 இந்த வசனம் தான் என்னைய ஆண்டவர்கிட்ட இருக்கு. என் பாவங்கள்னால என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுக்குன்னா நானே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை கெடுக்கிறேன்னா அப்போ அது சரியில்லைன்னு ஆண்டுகிட்ட என்னதான் செய்யணும்னு சொல்லுவேன். போராடி செய்யணும். அதுக்கப்புறம் இப்படி நீ சொன்னபடி செய்தால் என் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையே இராது, அன்பும் இராது, நான் இருக்கவே முடியாது. அப்போ அது ஓம்பாடு. எனக்கு தெரிஞ்ச வழி இது ஒன்று தான். அக்கிரமத்தை எல்லாம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்லி அப்புறம் சரி நான் சொல்கிறேன், ஆனால் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது உம்முடைய பொருள். சம்மதமா ஆர்கியூமெண்ட் யார்கிட்ட கடவுள்கிட்ட நடக்கு ராத்திரி 2 மணிக்கு அது நான் போதும். நான் சொன்னபடி செய்தீங்கன்னா நான் உன்னை நான் காப்பாற்றி எல்லாம் உன் குடும்பத்தை கட்டுறது என்னுடைய பொருள். அதுக்கப்புறம்தான் எங்கள் ஃபேமிலியிலே பிள்ளைகள்லாம் நல்லா வந்தாங்க. அதுக்கப்புறம்தான் மாண்டிக்கு ஒரு வேலை, ஒரு டீசன்ட் ஜாப் கிடைச்சிது. 2வது குந்தவி அவள் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் எம்காமில் வாங்கினேன். சிந்துவுக்கு அங்கே சிஎம்டியில் வேலை கிடைச்சி பிஹெச்டி முடிச்சு அவள் நல்லா இருக்கு. அப்போ குடும்பத்தை அவர் காப்பாற்றுகிறார். எல்லா பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளைகள்லாம் பிறந்ததுன்னா அப்போது அந்த குடும்பத்தை கட்டுகிற வேலையை அவருக்கு கீழ்ப்படிந்தால்
செய்கிறார். அந்த ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தம் தான் அவர் என்ன தாங்குகிறார். எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னைக்கு அவருக்கு நான் துரோகம் பண்ணினேன்னா அவ்வளவும் போயிடும்னு தெரியும். என் ஃபேமிலியே ஒய்ப் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட தெய்வன். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை நேசித்து எனக்குரிய காரியங்களை செய்கிறார். ஆகையால் தான் இந்த அதிகாரத்திலேயே என்ன சொல்லுதுன்னா, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். கொடியதாயிருக்கும்னா காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு ஆபத்து வந்தா தாங்கிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வலின்னா, காய்ச்சல் வந்து அம்மான்னு முனையிட்டுனா உங்களுக்கு சோறு உங்க ஓடுமா? என்ன ஓடாது. ஸ்டான்லியே தான் விரட்டணும், போய் வாங்கிட்டு வர. அது அந்த மாதிரி நம்ம நேச்சர். எனக்கு என்னன்னா, நான் ரொம்ப நேசிக்கிறது என்னை விட என் பிள்ளைகளை தான் நேசிப்போம். ஆகையால அவங்களுக்கு ஒன்றுன்னா நம்ம அதை தாங்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள சாபத்தீடானது ஒன்றும் வரக்கூடாது. நம்ம வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, அடுத்தாப்புல என்ன இருக்கு? 11ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போமா? மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றான். அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருக்கிறான். இதை என்ன நினைக்கிறீங்க? மதுபானத்தையும் திராட்சரசத்தையும் குறித்து நான் பிரசங்கிப்பேன்னா, பைபிள்ல நீ சாராயம் குடிச்சா தப்பு இல்லைன்னு போட்டிருக்கா. என்ன உபாகத்துல சரியான இந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை, ஜீவனமும் ஞாபகம் இல்லை. இல்லை இல்லை, இது உபாகத்துல தான். நீ ஆலயத்திற்கு போய் திராட்சரசம் குடிப்பதை ஆகிலும் மதுபானம் பண்ணுவதை ஆகிலும் சந்தோஷமாய் செய்யின்னு இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல அவங்க அந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு போறது குடின்னு சொல்லி இருக்கும். ஆமா, இருக்கு. மதுபானம் குடி. அப்போ அதை பிரசங்கம் பண்ணா எல்லாருக்கும் ரொம்ப குஷியா இருக்கும். கோயிலேன்னு நேரம் அவன் தாத்மேக் தான் போவான். அது அந்த அவன் தான் இவங்களுக்கு லாய்க்கு. நீதியை பேசினா இவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பரிசுத்தத்தை பற்றி பேசினா இவன் சரியில்லைன்னு சொல்லிக்குவான். ஆண்டவராக தான் சொல்றேன். இப்போ ஒன்றுதான் இருக்கு. ஆக நான் உனக்கு பிரசங்கிப்பேன் ஏற்றவன். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேல் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். ஆடுகளைப் போல அவர்களை ஏக கூட்டமாக்கும். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்த்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரள் இறைச்சல் உண்டாகும். நீங்க ஆட்டு தொழுவத்துக்குள்ள போயிருக்கீங்களா? என்ன செய்யும்? என்ன செய்யதான் கத்திக்கிட்டே தான் இருக்கும். வயல்வெளியில இருக்கும்போது ஒன்றும் செய்யல. ஆனால் தொழுவத்துக்குள்ள வந்து சேஃப்டிக்குள்ள வந்த உடனே இப்படி கத்துது. அந்த மாதிரி தான் இவனும் இங்க சொல்றாரு. நீங்க இறைச்சல் இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள நீங்க எதுக்காக கத்துறீங்களோ தெரியாது. ஆனா உங்க சேஃப்டி, பாதுகாப்பு என்கிட்ட தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த
மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். இது நிறைய பேருக்கு ரொம்ப இஷ்டமான வசனம். நான் வீடு கட்டணும், தடையா இருக்கு, பேங்க்ல உள்ள ஆபீசர் மாட்டேங்காரு, கேட்காரு, ரூபாய் கேட்காரு. ஆண்டவர் அவரை டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்கேயாவது அனுப்பிட்டா நல்ல தடைகளை நீக்கி போடுகிறவர். எனக்கு முன்னால போனா நல்லா இருக்குமே. வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர் ரைட் ராயல் வேல போவாங்க, குறுக்கு வழியில போக மாட்டாங்க. வாசல் வழியாய் போவாருன்னு அர்த்தம். அது ரைட் ராயலா முழு உரிமையோடும் பலத்தோடும் போவாங்க. அவன் சைட்லோடி வர மாட்டான், பக்க வழியை வரவே மாட்டான். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அதேதான் என்ன சொல்றாங்க இஸ்ரேல்ல. நம்ம ஊர் மேய்ப்பனுக்கும் இஸ்ரேல் மேய்ப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நம்ம மந்தையும் விரட்டிக்கிட்டு போவான். அவன் அப்படி இல்லை, அவன் மந்தைக்கு முன்னால போவான், மந்தை போவான். அப்ப இஸ்ரேல் மந்தைகளுக்கும் நம்ம மந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இஸ்ரவேலின் சபை தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுகிறது. நம்ம ஊர் சபை அதை விரட்டி அடிச்சு பிடிச்சாத்தான் அதுதான் கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து சமம். மிஸ்டர் ஜேக்கப் தான் இந்த டிஸ்கஷனுக்கு அவர் தான் தைரியம் கொடுத்துறது. நான் அவங்கள மழை பெய்து கொஞ்சம் விட்டுருக்கு, வீட்டுக்கு போயிருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. இல்லை, ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம், யாராவது வருவாங்க. திருப்பியும் இறக்கமும் நிறைந்த எங்கள் உம்முடைய வசனங்கள் இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் மூலமாக வரும் பொழுது அது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு மாறாக நடக்கிறோமோ, தீட்டான பொருட்களால் எங்கள் வீட்டை நிரப்புகிறோமோ, உம்முடைய வழிகளில் நடக்காமல் நாங்கள் வேறு பாதைகளில் போகிறோமோ, உம்முடைய மந்தையைப் போல நாங்கள் பின்னாக வராமல் எங்களை நீர் தார்குச்சியினாலும் கம்பினாலும் அடித்து எங்களை உமக்கு முன்பாக நடத்த வேண்டி இருக்கிறதோ? தயவுசெய்து எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை நேசித்தருளும். நாங்கள் உம்முடைய ஆடுகள் என்று நினைத்தருளும். நாங்கள் ஞானம் அற்றவர்கள் என்பதை நினைத்தருளும். எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் மண்ணானவர்கள் என்பதை நினைத்து எங்களுக்கு இறங்கும். எங்களை பலப்படுத்தியருளும். தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் இந்த மழையினால் கூட்டம் நடத்த முடியாது என்று நினைத்தோம். ஆனால் நீர் மின்சாரத்தை தந்தீர். நாங்களும் சந்தோஷமாய் கூட்டத்தை நடத்த கிருபை தந்தீர். கொஞ்சம் பேராக வந்தாலும் நாங்கள் இன்றைக்கு உண்மையாய் உம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தகப்பனே, நீர் தாமே எங்களோடு இருந்து இன்றைக்கும் நாங்கள் கேட்ட வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் பதிர்ந்தோம். ஆண்டவரே, நான் ஜானுக்காகவும் மணிராஜுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்க லண்டன் ரைடிங் இருக்கிற அந்த பிள்ளைக்கும் சிட்னியில் இருக்கிற பிள்ளைக்கும் நீர் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே அவர்கள் வீடுகள் சாபமற்றதாய் இருக்க, அவர்கள் நீதியாய் இருக்க
கிருபையை தகப்பனே, பிள்ளைகள் நீர் பொறுப்பேற்று அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் இருக்கணும். உம்முடைய அலங்காரம் அந்த பிள்ளைகளில் காணப்படவும் கிருபையை ஆண்டவரே, நான் பிரதர் ஜேக்கபுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவருக்குள்ள ஒரு நல்ல விசுவாசத்தை கொடுத்து ஆட்கள் எப்படியும் வருவார்கள், இன்றும் நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஊக்கப்படுத்தினால் இன்றைக்கு செய்கிறோம். இதை நினைத்து அவர் குடும்பத்தை நேர் ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு நன்மை செய்தார். உமக்கு ஆண்டவரே, நான் ஸ்டான்லிக்காகவும் ஜாய்க்காகவும் ஜெபிக்கிறேன். தேவனை கர்த்தர் கிளின்டினாவுக்கும் அவள் கணவனுக்கும் சிப்ராவுக்கும் கிளின்டனுக்கும் எம்மானுவலுக்கும் நேர் இறங்கி ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை அறிவு. ஆண்டவரே, அந்த பிஹெச்டிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நேருடைய ஞானத்தால் நிறைத்து கடினமான அந்த வேலையை அவர்கள் நன்றாக செய்து ஒரு நல்ல புகழுடன் பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். இம்மானுவலுக்கும் அவன் நினைக்கிற ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்க உதவி செய்தார். தகப்பனே, நான் பொன்ராஜுக்காகவும் ஜபாவுக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவனை கர்த்தர் தாமே அவங்களோடு கூட இருந்து அவங்க 4 பிள்ளைகளையும் பாதுகாத்து தகப்பனே, சேஷமாக இன்றைக்கு ரத்திக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஒரு பிறந்த நாளை கொடுத்து அவள் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ஆண்டை கட்டளையிட்டிருக்கிறது. உம்முடைய கிருபை அவளுக்கு இருக்கிறதினால்தான் இந்த ஆண்டை கொடுத்திருக்கிறது. இந்த ஆண்டிலும் அவளுடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்து பருவத்தில் இருக்கும் சந்தோஷத்தை அவள் அனுபவிக்க கிருபையைத்தான். அரோனையும் அவன் குடும்பத்தையும், ஷாலியையும் அவள் குடும்பத்தையும், அனிதாவையும் அவள் குடும்பத்தையும் நீர் கண்ணின் மணியைப் போல காத்து. ஆண்டவரே, நான் கேரளினுக்காகவும் கிருபாவுக்காகவும் ஜெபிக்கிறேன். கிரேஸ்லினுக்காகவும் சைனிக்காகவும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும், மற்ற பிள்ளைகள் அப்படின்னு இவங்களை பார்த்து உம்மண்டை திரும்ப ஏற்றார். அவனுடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணி அவன் உமக்குள் தன் கையின் பிரயாசங்களை அனுபவிக்க அவனுக்கு உதவி செய்யும். தகப்பனே, ஆகாமியத்திற்கு தன் கைகளை நீட்டாதபடி நீதிமான்களை தடுத்து போடுகிற தேவன் அவனையும் தடுத்து போட்டார். ஆண்டவரே, நான் ஜெயக்கொடிக்காகவும் ஜெயக்கனிக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்களுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். தேவனாய கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். தகப்பனே, இன்றைக்கும் நீ தந்த மழைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த மழையினால் நீர் வடிகட்டி வரவேண்டியவர்களை கொண்டு வந்து உம்முடைய போதனைகளை கொடுத்து, உம்முடைய எச்சரிப்புகளை கொடுத்து, உம்முடைய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி அனுப்புகிறீர். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அன்பின் தகப்பனே, செல்வராஜை அறிவி. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவைகள் உண்டு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தோஷம் வேண்டும் என்று உம்மிடத்தில் அதிகமாய் மன்றாடுகிறார்கள். தங்களை ஒடுக்கி உம்மிடத்திலே கேட்டு பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக வாழுகிற பெற்றோர் நீர் தாமே அவர்களோடு இணைந்து அவர்கள் குடும்பத்தை பரிபூரணப்படுத்தியர்களும்.
ஆண்டவரே சாம் அவன் தொழிலே நன்றாயிருக்கவும் கேட்கவும் அவள் ஹஸ்பண்டும் நல்லா அவங்க செய்கிற வேலைகளில் அவங்களுக்கு ஒரு திருப்தியும் ஒரு போதுமான அளவு வருமானமும் கிடைக்க உதவி செய்தார்கள். அவங்க பிள்ளைங்களை ஆசீர்வதித்தது சரினையும் நீர் எப்படி ஆசீர்வதித்து அந்த குடும்பம் உமக்கு மகிமையாய் விளங்க அவங்களை பூரணப்படுத்தியது. தகப்பனே, இன்றைக்கும் அவர் வாலண்டரியாக வந்து இந்த ஜெப கூட்டத்தின் காரியங்களை மக்களுக்கு அனுப்பி தகப்பனே, இன்றைக்கும் இந்த செய்தியை ஆன்லைனில் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை கர்த்தர் அந்த குடும்பங்களை பாதுகாத்து அவர்களை சுற்றிலும் வேலியடைத்து சாத்தான் தன் கைகளை அந்த குடும்பத்தில் உள்ள யார் மேலாவது நீட்டாதபடிக்கு அடுத்து அவர்களை பரலோகத்தின் பாதையில் நீர் கரம் பிடித்து நடத்தியார்கள். ஆண்டவரே, இன்றைக்கும் இது அநேருக்கு பிரயோஜனமாயிருக்க இதை மாற்றித்தார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வறுமை மறவாதே. ஆமென். கர்த்தாவே நீரொளி, பரவாயில்ல, மீட்டிங் நல்லா இருந்தது.